ஹே ஐயாய்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா, த ஃபோட்டோகிராஃபர் ஆஃப் மதுஷன்ங்கிற ஒரு படத்தை தான் பார்க்க போறோம். முக்கியமா இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த படம். உண்மை சம்பவம்னா எந்த மாதிரி உண்மை சம்பவம்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருமே முதல் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர் இதை மறக்கவே மாட்டோம். அப்படி இரண்டாம் உலகப் போர்ல நாசிஸ் படைகள் பிரிசன்ல நிறைய கைதிகளை அடைச்சி வச்சு எவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க, அந்த கொடுமையிலிருந்து மீண்டு வந்தாங்களா இல்லையாங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதோட ஒன்லைனர் பார்த்துருவோம். அதாவது பிரான்சஸ் இந்த நம்ம ஹீரோ ஸ்பெயின்ல சிவில் வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரான்ஸ்கே போலான்னு சொல்லிட்டு கிளம்பும் போது அந்த டயத்துல 1939 இரண்டாம் உலக போர் ஸ்டார்ட் ஆயிருது. இரண்டாம் உலக போர்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருது ஹிட்லர் மட்டும்தான். அப்படி ஹிட்லரோட நாசி படைகள் நம்ம ஹீரோ போற பிரான்ஸ் கப்பலா இருக்கட்டும், யூதர்களா இருக்கட்டும், ரோமானியர்களா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட பொது மக்களா இருக்கட்டும், அரசியல்வாதிகளா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேத்த பிடிச்சி ஆஸ்திரியா நாசி கேம்ப்ல வந்து அடைக்கிறாங்க. முக்கியமா இந்த ஒரு கேம்ப் ரொம்பவுமே மோசமான கேம்ப். எல்லாத்தையுமே அடிச்சு துன்புறுத்தி மோசமா கொள்றாங்க. இவங்க சாகிறத பார்த்து ரொம்பவுமே சிரிக்க வர செய்யறாங்க இந்த நாசி சோல்ஜர்ஸ் எல்லாரும். ஒரு பக்கம் தப்பிக்கணும்னு நினைச்சா பனி மலையில உறைஞ்சே சாகுறாங்க. இன்னொரு பக்கம் ஒட்டு துணி கொடுக்காம வேலையை வாங்கி அவங்கள சாகடிக்கிறாங்க. எவனாவது ஒருத்தன் ஒரு சின்ன தப்பு பண்ணா அவன் செத்து போயிருவான். இதெல்லாம் விட ஸ்டேஸ் ஆஃப் டெத்துங்கிற ஒரு படிக்கட்டு இருக்குது, பெரிய படிக்கட்டு. அந்த பெரிய படிக்கட்டுல கைதிகளா இருக்கிற பொதுமக்கள் எல்லாருமே பெரிய பெரிய கல்லை தூக்கிட்டு போகும்போது அந்த படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்து செத்து போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ரொம்பவுமே கொடூரமா நடந்துகிட்டு இருக்குது. இதை பார்த்து இலக்காரமா சிரிக்க வேற செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிலாம் இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு? ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்து ஒரு போட்டோகிராஃபர். முக்கியமா நம்ம ஹீரோ அந்த கேம்ப்லயே வந்து போட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், போட்டோ வந்து கழுவி கிளீன் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி வேலைக்கும் அமர்த்தப்படுறான். அப்படி அந்த நாசிஸ் படைகள் வந்து கைதிகளை எப்படி கொடுமைப்படுத்துறாங்கிறத அவங்க போட்டோ வேற எடுத்து வச்சிருக்காங்க, நிறைய போட்டோ. அப்போ இந்த இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா இருக்கட்டும், இல்ல என்னைக்காவது ஒரு நாள் இந்த போட்டோஸ் எல்லாம் வெளியே வரும். அதனால இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் இவங்க அழிச்சிருவாங்க. அதுக்குள்ள நம்ம இந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்து மறைச்சு வைக்கணும், இவங்களை எல்லாத்துக்குமே தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே நிறைய பேர்த்திட்ட கொடுத்து மறைச்சு வைக்கிறான். நம்ம ஹீரோ கூட இன்னும் நிறைய பேர் சப்போர்ட்டுக்கு இருக்காங்க. அப்படி இந்த போட்டோஸ் எல்லாம் மறைச்சு வைக்கிற இந்த நாசி படைகளுக்கு ஒரு சில பேர் தெரிஞ்சு அவங்கள சுட்டு கொன்னுறாங்க. அதே இடத்துல கொடுமைப்படுத்தி இவங்களுக்கு யாருக்குமே தெரியாம அந்த போட்டோஸ் எல்லாம் வெளியே வந்துச்சா இந்த நாசி படைகளுக்கு தண்டனை கிடைச்சிச்சா, இல்ல இந்த நாசி படைகள் வந்து நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோவை கொன்னுட்டாங்களாங்கிறத வெறித்தனமா பார்ப்போம். இந்த படத்துல இதுக்கப்புறம் என்ன நடந்துங்கிறத ஃபுல்லா பார்ப்போம். முக்கியமா இந்த படத்தை பார்க்கறது முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்ப படத்துக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங்ல யூதர்களா இருக்கட்டும், ரோமானியர்களா இருக்கட்டும், பிரான்ஸ்காரங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய மக்களை அடிமைகளா இந்த நாசி படைகள் வந்து பிடிச்சிட்டு வராங்க. பிடிச்சிட்டு வந்து அவங்களோட பெட்டி படிக்கெல்லாம் கீழே இறக்கி போட்டு அவங்களோட திங்ஸ் எதுவுமே அவங்ககிட்ட இருக்காத மாதிரி எல்லாத்தையுமே வாங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் கலட்ட சொல்லி அவங்களுக்கு மொட்டை அடிச்சு விட்டு ஒட்டு துணி இல்லாம நிக்க வைக்கிறாங்க. அப்படி நிக்க வச்சு அதுல குடும்பங்களா இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த குடும்பங்கள்ல அதாவது பையன் இருந்து அப்பாவா இருக்கட்டும், அப்பாட்ட இருந்து பையனா இருக்கட்டும், இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. பிரிச்சு இன்னொரு கேம்புக்கு வந்து ஒரு சில பேரை கொண்டு போறாங்க. ஒரு பக்கம் பார்த்தோம்னா இது எல்லாத்தையுமே இந்த நாசி படைகளோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க வளைச்சு வளைச்சு. இன்னொரு பக்கம் இந்த குட்டி பையன் இருக்கால, இந்த குட்டி பையனோட அப்பாவை வந்து தனியா பிரிச்சு இன்னொரு ஒரு கேம்புக்கு வந்து கூட்டி போறாங்க. இப்படி பல கொடுமைகள் நடக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த அடிமைகளோட சட்டையில வந்து ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும், அதாவது ட்ரையாங்கிளா இருக்கட்டும், ஸ்கொயரா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே என்னன்னு பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ரோமானியர்களா இருக்கட்டும், யூதர்களா இருக்கட்டும், இந்த மாதிரி இவங்க எந்த இனத்தை சேர்ந்தவங்க, எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களை பிரிச்சு தான் வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒவ்வொரு கைதியும் வந்து போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த ஒரு குட்டி பையனுமே வந்து போட்டோக்காக உட்கார்ந்துருக்கான். அப்போ போட்டோ எடுக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ தான். ஆக்சுவலா நம்ம ஹீரோவுமே வந்து ஒரு போர் கைதியா தான் உள்ள வந்திருப்பான். நம்ம ஹீரோ பேர் வந்து பிரான்சிஸ் போயிக்ஸ். நம்ம ஹீரோவுமே அந்த குட்டி பையனை பார்த்ததுமே ஐயோ என்னடா இந்த வயசுலயே இப்படி வந்து இவனுக்கு கஷ்டப்படணும் இந்த ஜெயில அப்படிங்கிற மாதிரி தான் உனக்கு இருக்குது. இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ பக்கத்துல போயிட்டு, தம்பி இங்க ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும், நீ வந்து இங்க இருந்து ஓடி போயிரு, நீ நினைச்சா இங்க இருந்து ஓடி போயிடலாம், தப்பிச்சிடலாம், நீ அதனால இங்க இருந்து போயிருங்க இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. இதை பார்த்து அந்த குட்டி பையனுமே நான் இங்க இருந்து போக முடியாது, எங்க அப்பா வந்து கூட்டி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்ததுமே கருப்பு கார்ல தானே உங்க அப்பாவை கூட்டி போனாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். இதை பார்த்த குட்டி பையன் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அது உங்க அப்பா மட்டும் கிடையாது, புதுசு புதுசா பிடிச்சிட்டு வராங்களா, அதுல பாதி பேரு இப்படிதான் இன்னொரு கேம்புக்கு வந்து அனுப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ முகத்துல ஒரு பொய் தெரியுது, அது என்ன பொய்ங்கிறதையும் நம்ம போக போக பார்ப்போம். இப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த குட்டி பையனுமே நம்ம ஹீரோ கிட்ட யார் யாரெல்லாம் இங்க கைதிகளா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். இங்க கைதிகள்ல இருக்கிறதுலே அதிகமானவங்க யூதர்களா இருக்கட்டும், ரோமானியர்களா இருக்கட்டும், பிரான்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி பல நாட்டு மக்கள்லாம் வந்து இங்க கைதிகளா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப வெளியிருந்து வந்த ஒருத்தனுமே பிரான்ஸ் அவனை போட்டோ எடுத்துட்டு வேமா அனுப்பு, இல்ல அந்த சோல்ஜர் கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டு சிக்கிக்கின்னு தவிக்கணும், அவனை அனுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இப்ப நம்ம ஹீரோவுமே போயிட்டு டப்புன்னு ஒரு போட்டோ எடுத்துறான். எடுத்துட்டு அவனுமே போயிடுறான். இப்ப நம்ம ஹீரோ பக்கத்துல ஒருத்தன் சொல்லிட்டு போனான் பாத்தீங்களா, அவனுமே நம்ம ஹீரோவை கூப்பிட்டு எதுக்காக நீ அந்த குட்டி பையன்ட்ட வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்க, சப்போஸ் அவன் மாட்டிக்கிட்டானா சாகுறது அவன் தான், நீ கிடையாது, தயவு செஞ்சு யாரும் மனசுல நீ நஞ்ச விதைக்காத, பாவம் எல்லாரும் பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நிறைய பேர் போட்டோ எடுத்திருப்பாங்களா, அந்த
போட்டோ எல்லாத்தையுமே பிரிண்ட் எடுத்து அந்த பிரிண்ட ஒரு கெமிக்கல்ல முக்கி அதை இமேஜா நல்லா தெளிவா தெரியற மாதிரி ஆக்கி அதையுமே காய வைக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த காலத்துல ஒரு ப்ராப்பரா ஒரு போட்டோ வேணும்னா இந்த மாதிரி தான் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே நாசி சோல்ஜர் ஒருத்தர் நம்ம ஹீரோ பக்கத்துல நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவன் கரெக்டா தான் பண்றானா அப்படிங்கிற மாதிரி. இப்போ அங்க இருந்து கிளம்பி நம்ம ஹீரோவுமே வந்து இன்னொரு பக்கம் போறான். அங்க பார்த்தோம்னா நிறைய கைதிகள்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க நம்ம ஹீரோக்கு ஒருத்தர் ஷூ கொடுக்குறான். அப்ப நம்ம ஹீரோ இது யாரு ஷூ என்ன வேலை அப்படிலாம் கேட்கும்போது அதை பத்தி நீலாம் வந்து யோசிக்காத, ஷூவை மட்டும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே காசு கொடுத்து ஷூவை வாங்கிடுறான். அந்த ஷூவை எட்டு போயிட்டு நம்ம ஹீரோ இன்னொருத்தருக்கு கொடுக்குறான். அதாவது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு. அவனுமே அந்த ஷூவெல்லாம் வாங்கி அதையுமே வந்து நைட் நேரத்துல தூங்கும் போது ஒளிச்செல்லாம் வைக்கிறான். இதை நம்ம ஹீரோவுமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த ஷூவை எதுக்கு அவன் வாங்கினானா, அவன் மட்டும் தப்பிச்சு போறதுக்காண்டி தான் இந்த ஷூவை வாங்கியிருக்கான். ஆனா நம்ம ஆளுக்கு புரியவே மாட்டுது, இவங்க பார்த்துட்டாங்கன்னா நம்மளை கொன்னுருவாங்க அப்படிங்கிறது. ஆனா அவன் மனசுல எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சு போனா போதுண்டா அப்படிங்கிற மாதிரி தான் அவன் மனசுல இருக்குது. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ இதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம அவனுமே தூங்கிடுறான். இப்ப அப்படியே அடுத்த நாள் பார்த்தோம்னா நாசி சோல்ஜர் நம்ம ஹீரோவா இருக்கட்டும், நம்ம ஹீரோ கூட வேலை செய்யறவனா இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையுமே கூட்டி போய்கிட்டு இருக்காங்க கார்ல. எங்க போறாங்கன்னு பார்த்தோம்னா ஒரு பிளேஸ்ல நிறைய பேர் மக்கள் செத்து போயிருக்காங்க. அது வேற யாருமே கிடையாது, நிறைய மக்கள் வந்து அடிமையா வந்திருப்பாங்கல்ல, அதுல இருந்து பாதி பேர் செத்து போயிருக்காங்க. போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா இதுல இருந்து தப்பிச்சு போனவங்க தான் வந்து இப்படி செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா தப்பிச்சு போனவங்களுக்கு எப்படி கன் ஷூட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவனுக்கு டவுட் ஆயிருது. இதை விட முக்கியமானது நம்ம ஹீரோ ஒரு போட்டோகிராஃபர்னால எங்க போனாலும் நம்ம ஹீரோ வந்து கையோட கூட்டி போயிருவாங்க இந்த சோல்ஜர்ஸ். இப்படி நம்ம ஹீரோ ஒவ்வொருத்தவங்களையும் புத்து புத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட சட்டையில இருக்கிற சீரியல் நம்பரும் நோட்டில் உள்ள சீரியல் நம்பரும் டோட்டலா வேற வேற மாதிரி இருக்குது. இதை பார்த்து மிரண்டு போயிடுறான். இதை பத்தின டீடைல்ஸும் இன்னும் போக போக கிளியரா சொல்றேன். இப்படி அங்க இருந்து கிளம்பி கேம்புக்கு போயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ கேமராமேன் சொல்லியிருப்பேன், அவங்க கூட இன்னொருத்தவங்களும் வேலை பார்ப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு டே கொஞ்சம் இங்க பாரு, ஆல்ரெடி இறந்து போயிருக்காங்கல்ல, அவங்களோட சட்டையில இவனுக்கும் முன்னாடி இறந்து போயிருப்பாங்கல்ல, அவங்களோட சீரியல் நம்பர் இவன் சட்டையில இருக்குதுடா, எப்படிடா எனக்கு ஒன்னும் புரியல, என்னாச்சு இதை கொஞ்சம் டீடைல்ஸா சொல்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. ஆனா இதை பார்த்த நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுமே இங்க பாரு தயவு செய்து இந்த இடத்த விட்டு காலி பண்ணு, இதை வந்து நம்ம அப்புறமா பேசிப்போம், நம்மளை பார்த்தாங்கன்னா நம்ம இந்த இடத்துல சுட்டு கொன்னுருவாங்க, தயவு செய்து இங்க இருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இப்ப நம்ம ஹீரோவுமே அப்படியே அவனை திட்டிக்கிட்டு பைத்தியக்காரன் கேட்டா சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். இப்ப இன்னொரு பக்கம் இவனுக்கு டவுட்டுக்கு மேல டவுட்டா வந்துகிட்டே இருக்குது. இப்போ அதை எட்டு போயிட்டு இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ஒருத்தர்கிட்ட போயிட்டு டேய் நீயாவது இங்க கொஞ்சம் பாடுறா, ஆல்ரெடி இறந்து போயிருப்பாங்கல்ல, அவங்களோட சீரியல் நம்பரு இப்ப இறந்து போயிருக்கான்ல அவனோட சட்டையில இருக்குதுடா, இது எப்படிடா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவனுமே சொல்றான் நல்லா புரிஞ்சுக்கோ, ஆல்ரெடி இறந்து போயிருக்காங்கல்ல அவங்களோட சீரியல் நம்பரை நம்ம ஏன் எடுத்து மாத்தி வைக்கிறோம்னா, இப்போ இறந்து போயிருப்பாங்கல்ல அவங்களோட சீரியல் நம்பரை எடுத்து இப்போ கேம்புக்குள்ள உயிரோட இருக்காங்க பாத்தியா அவங்களுக்கு வந்து கொடுத்துருவோம், அவனாவது நிம்மதியா இருக்கட்டும், ஏன்னா தப்பிச்சு போனா கூட இந்த சீரியல் நம்பர்ல உள்ளவன் ஆல்ரெடி செத்து போயிட்டான், இவனை கண்டுபிடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சோல்ஜர்ஸ் வந்து நம்பிடுவாங்க, அதனாலதான் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பொதுமக்களை எல்லாத்தையுமே அடிமையில பிடிச்சிட்டு வந்திருப்பாங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே எப்படி வேலை பார்க்கணுங்கிறதுக்காக ட்ரைனிங்குமே கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஸ்டேஸ் ஆஃப் டெத்னு சொல்லியிருப்பேன், அதாவது உயரமான படிக்கட்டுல நிறைய பேர் கல்ல சுமந்து போயிட்டு சாகுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி அரசர்கள் எப்படி வந்து பொதுமக்களையும் யானையையும் வேலை வாங்கினாங்களோ அது மாதிரி நிறைய பெரிய பெரிய கிரானைட் எல்லாம் இந்த சிவிலியன்ஸை தூக்க சொல்லி கொடுமைப்படுத்துறாங்க. இவங்களும் வந்து படிக்கட்டுல போகும்போதே படிக்கட்டுல விழுந்து சாகிறதா இருக்கட்டும், இதை நக்கல் பண்ணி நாசி சோல்ஜர் சிரிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான பயங்கரமான கொடுமை எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி இதனாலதான் வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸை எடுத்து உயிருள்ளவனுக்கு கொடுத்து அவனை பாதுகாக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவுமே அவனோட ஃப்ரெண்டான ஒருத்தனுக்கு போட்டோஸ்லாம் எப்படி ரெடி பண்ணணுங்கிறத வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. இதை முடிச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து இன்னொரு இடத்துக்கு வரான். அங்க வந்து பார்த்தோம்னா அந்த குட்டி பையனோட அப்பான்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அவன் தான் உட்கார்ந்துருக்கான். இவனை பார்த்ததுமே நம்ம ஹீரோ என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கும் போது விறுவிறுன்னு ஒரு சோல்ஜர் உள்ள வந்து என்ன அமைதியா இருக்க மாட்டீங்களா, என்ன சவுண்ட் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். போனதுக்கு அப்புறம் இவங்க சும்மாவாது இருக்கணும், இல்லாம அந்த ஒரு குட்டி பையனோட அப்பா இருக்கான்னு சொன்ன பாத்தீங்களா, அவனுமே நம்ம ஹீரோ கிட்ட சிகரெட் இருந்தா கூடு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கான். கரெக்டா நம்ம ஹீரோ கொடுக்க போகும்போதுமே சொன்னா கேட்க மாட்டேங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்து அந்த குட்டி பையனோட அப்பனையுமே பொட்டுன்னு தலையிலேயே சுட்டு அவனையுமே சாகடிச்சுட்டு போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தலகால புரியாம நிக்கிறான், என்னடா இப்படி ஆயிப்போச்சு அப்படின்ட்டு. இப்போ அடுத்ததான் என்ன, இப்போ செத்து போயிட்டான்ல இவனையுமே ஒரு வண்டியில வச்சுட்டு நம்ம ஹீரோவா இருக்கட்டும் நம்ம ஹீரோ கூட இருக்கிற இன்னொருத்தனா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே இழுத்துட்டு வராங்க. இவங்க கூட நிறைய சோல்ஜரும் வராங்க. இப்போ இங்க உள்ள அடிமைகளுக்கு இவனை நாசி படைகள் தான் கொன்னுச்சுங்கிறது தெரியாத அளவுக்கு ஆக்கணும் அப்படின்ட்டு அவனையுமே தூக்கி அந்த கரண்ட் கம்பியில போட சொல்றாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோவுமே திருதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். கரண்ட் எங்க மேல பாஸ் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு சோழி முடிஞ்சிருமே அப்படிங்கிற மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க உள்ள சோல்ஜருமே நீ பயப்படாம அவனை தூக்கி அந்த கரண்ட் கம்பியில வந்து தூக்கி போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவுமே அதை தொட்டு பாக்குறான், கரண்ட் எதுவும் வரல. அப்படியே அவனை தூக்கி கரண்ட் கம்பியில தொங்க விட்டு இவங்களுமே போயிடுறாங்க. ஏன்னா இப்பதான் வந்து இவன் தப்பிக்க முயற்சி பண்ணான், அதனால வந்து கரண்ட் அடிச்சு கரண்ட் கம்பிலே வந்து மாட்டிக்கிட்டு செத்து போயிட்டாங்கிறத ஒரு இதை கிரியேட் பண்ண முடியும். அதனாலதான் இவங்க இப்படி பண்றாங்க. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த குட்டி பையனோட அப்பைய செத்து
10 பேர் இருப்பான்ல, அவன் இருந்து புல்லாங்குழல் மாதிரி மியூசிக் வாசிக்கிறது ஒண்ணு இருக்கும். அதையுமே நம்ம ஹீரோ எடுத்துட்டு கரெக்டா இவன் வந்து சாப்பாடு கொடுக்குற இடத்துக்கு வரான். அங்கேயுமே அந்த குட்டி பையன் சாப்பாடு வாங்க நின்றுட்டு இருக்கும் போது டப்புன்னு அவனை கூட்டி போயிட்டு எப்பவுமே முன்னாடி நிக்க கூடாது, சென்டர்ல தான் நிக்கணும், ஏன்னா அப்படின்னா தான் நமக்கு கறியும் நல்ல ரசமும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேருமே சென்டர்ல நின்று அப்படியே போறாங்க. அதே மாதிரி அந்த குட்டி பையனுக்கு கறி ரசமும் கிடைக்குது. இதை பார்க்கும் போதே நம்ம கறி ரசன தனி மாதிரி இருக்குது சாப்பாடு. அப்ப அந்த அளவுக்கு வந்து கொடுமைப்படுத்திருக்கேன். அந்த அளவுக்கு சாப்பாடு கூட கேவலமா இருந்திருக்குது. ஒரு நாளைக்கு ஒரே தடவை தான் சாப்பாடு அங்க. அப்ப அந்த ஒரு குட்டி பையனுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவுமே அந்த ஒரு மியூசிக் பொருள் எடுத்து அந்த குட்டி பையன் காமிக்கிறான். இது ஞாபகம் இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். இது என்னோட அப்பா இது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, உங்க அப்பாக்கு எதுவுமே ஆகல, நல்லதா இருக்காரு, இதை வந்து என் ஃப்ரெண்ட கொடுத்து விட்டாரு, உன்கிட்ட கொடுக்க சொல்லி என்கிட்ட கொடுத்தான், இதை அவர் ஞாபகமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அங்கிருந்து கிளம்பி அந்த குட்டி பையனோட அப்பா செத்துருப்பாரு பாத்தீங்களா, அந்த போட்டோவை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சுத்தி முத்தி பாக்குறான். அப்போ ஒரு ட்ரேல நிறைய ஃபைல் எல்லாம் இருக்குது. அந்த ஃபைல்ஸ்ல பார்த்தோம்னா நிறைய பேரை கொண்டு இருப்பாங்கல்ல, அதே மாதிரி நிறைய பேரை அடிமைப்படுத்திருப்பாங்க, நிறைய பேரை கொடுமைப்படுத்திருப்பாங்க. இந்த போட்டோஸ் எல்லாமே இருக்குது. இந்த எவிடன்ஸை எப்படியாவது மறைச்சு வைக்கணும், நம்ம ஒரு நாள் தப்பிக்கும் போது இவங்களை காட்டி கொடுக்கணும், கண்டிப்பா ஒரு நாள் இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து அழிச்சிருவாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணும் நமக்கு கிடைக்கிற அளவுக்கு அப்படின்ட்டு அந்த ஒரு ஃபைலையுமே அங்க 4-5 ட்ரே இருக்குது. அதுல லாஸ்ட் ட்ரேவை ஓபன் பண்ணி லாஸ்டா போட்டு விட்டுறான், யாருக்கும் தெரியாத அளவுக்கு. இப்படி அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா பழையபடிக்கு அந்த குட்டி பையனோட அப்பா வந்து ஒரு கருப்பு கார்ல கூட்டி போனாங்களா, அந்த கருப்பு காரை தான் காமிக்கிறாங்க. அதுல எல்லாமே சரியா இருக்கா, அந்த கீழே ஒரு பைப் மாதிரி வேற இருக்குது, அந்த பைப்லாம் சரியா இருக்கா எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது எதுக்கு பாக்குறாங்கன்னா, இந்த வண்டிக்குள்ள நிறைய பேத்த ஏத்தி போகும்போது விஷவாயுவை உள்ள விட்டு நிறைய பேத்த உள்ளே சாகடிச்சு தூக்கி போட்டுருவாங்க. இப்படிதான் ஒவ்வொரு தடவையும் செத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி அந்த குட்டி பையனோட ஹீரோ வந்து தப்பிச்சாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த வண்டி போற வேகத்துல அந்த பைப்பு புடுங்கிக்கிச்சுன்னா உள்ளவங்களுக்கு எதுவுமே ஆகாது. அப்படி அந்த பைப்பு புடுங்கிக்கிட்டு தப்பிச்சவர் தான் நம்ம குட்டி பையனோட அப்பா. ஆனா அவருக்கும் ஜோலி முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல தான் இருக்கா. நம்ம ஹீரோவை தவிர்த்துட்டு நிறைய பேரை வந்து இந்த வண்டிக்குள்ள ஏற சொல்றாங்க. ஏறும்போது வந்து ட்ரெஸ்ஸும் கொடுக்குறாங்க. ஆனா அங்க உள்ள சோல்ஜர் வந்து ட்ரெஸ் எல்லாம் கொடுக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ட்ரெஸ் எல்லாமே ஏற சொல்றாங்க. எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருப்பாங்க பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கண்ணீரே வந்துருச்சு. இப்படிலாம் வந்து மக்கள் வந்து கொடுமைப்பட்டிருக்காங்களா அவங்ககிட்ட அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இன்னொரு பக்கம் அந்த ஸ்டேஸ் ஆஃப் டெத்துங்கிற ஒரு படிக்கட்டு இருக்குல்ல, அந்த படிக்கட்டுல நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து ஏறி வராங்க. இதையுமே ஒரு பக்கம் வளைச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு போட்டோ எடுக்கிறாங்க. இந்த போட்டோ தான் லாஸ்ட் இவங்களுக்கு ஆபத்தாவே இருக்கும். சரி, இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் நம்ம ஹீரோவுமே ரூமுக்கு போலான்னு சொல்லிட்டு அவனுமே போய்கிட்டு இருக்கான். இவனுக்கு ஆப்போசிட்ல நிறைய சோல்ஜர் எல்லாம் துப்பாக்கி தூக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. எங்க போறாங்கன்னு தெரியல யாருக்கும். நம்ம ஹீரோவுமே திருன்னு முடிச்சுட்டு அவனுமே ரூமுக்குள்ள போறான். ரூமுக்குள்ள போனா யாருமே கிடையாது. ஆனா ஒரு ரூமுக்குள்ள இருந்து மட்டும் சவுண்ட் கேக்குது. நம்ம ஹீரோவுமே அது பக்கத்துல போயிட்டு சோல்ஜர் மாதிரியே சவுண்ட் விடுறான். இதை பார்த்துட்டு உள்ள இருக்கிறவங்க பயந்து போயிட்டு நார்மல் ஆயிருவாங்க, அமைதியாயிருவாங்க. ஒரு பக்கம் டப்புன்னு நம்ம ஹீரோ கதவை திறப்பான் பாத்தீங்களா, அப்பதான் இவங்களுக்கு உயிரே வரும். ஏன்டா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, சும்மா இருக்க மாட்டேடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு ரேடியோல நியூஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நியூஸ்லயுமே வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஜெர்மனி படைகளை வந்து நாங்க வீழ்த்த போறோம், அவ்வளவுதான், அதுக்கு வந்து சோலி முடிய போகுது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோவா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேரா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சந்தோஷத்தை அடக்க முடியல. ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு அப்படியே வெளியே வந்து அந்த ரூமுக்குள்ள வச்சு ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. அப்போ அங்க உள்ள ஒருத்தருமே, இங்க பாருங்க, இவ்வளவு தூரத்துக்கு சந்தோஷப்படாதீங்க, எப்பவும் போல நார்மலா வந்து அவங்க வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்ப நம்ம ஹீரோவுமே வந்து எதுக்காக சந்தோஷப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். நம்ம இப்போ யாரோட கட்டுப்பாட்டுல இருக்குன்னு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு? நம்ம நாசி படையோட கட்டுப்பாட்டுல இருக்கோம். அவங்க தோத்துட்டாங்கன்னா நம்ம மேலதான் அந்த கோவத்தை காட்டுவாங்க, நம்ம தான் எல்லாரும் சாகுவோம், அதனால யாரும் இதை வெளிக்காட்டிக்காதீங்க, அவங்க வேலையை நார்மலா பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் இந்த ரேடியோவை எப்படி ஒளிச்சு வைக்கிறது தெரியாம நின்றுகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவுமே டப்புன்னு அதை வாங்கி ஒருத்தர் ஷூவை வாங்கி வச்சிருப்பான் பாத்தீங்களா, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு. அந்த இடத்த நம்ம ஹீரோவுமே பார்த்திருப்பான். இது ஒரு நல்ல சான்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு அவனுமே அதை திறந்து அந்த ஷூ இருக்கிற இடத்துல ரேடியோவையும் வச்சிடறான். அதுக்குள்ள சின்ன சின்ன பொருள், நிறைய பொருள் எல்லாம் இருக்குது. இப்போ அந்த சோல்ஜர் ஆபீசர்ஸ் வந்து நம்ம ஹீரோவை கூப்பிட்டு இருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோவுமே ஓடி போய் அந்த இடத்துல நிக்கிறான். அப்போ அங்க உள்ள சோல்ஜருமே சொல்றான், இங்க பாருங்கப்பா தம்பி, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய போட்டோஸா இருக்கட்டும், ஃபைல்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் எட்டு வந்துருங்க, அதை நம்ம எரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அடுத்ததான் நம்ம ஹீரோ கூட இருக்கிற ஒருத்தனும், இவங்க 2 பேருமே வந்து நிறைய ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோவுமே ஒரு ஃபைல்ஸ் வந்து லாஸ்ட் ட்ராக்ல வந்து ஒளிச்சு வச்சிருப்பான் பாத்தீங்களா. நம்ம ஹீரோ கூட வந்தவனுமே எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருக்கான். இதை நம்ம ஹீரோ ஒற்றைக்கனால பார்த்துனே இருக்கான், நம்ம ஃபைலை எடுத்துருவானா எடுக்க மாட்டானாங்கிற மாதிரி. இப்போ அவனுமே எல்லா ஃபைல்ஸ் எடுக்கிறான். எல்லா ஃபைல்ஸ் எடுக்கும்போது லாஸ்ட் ட்ராக்கை பூட்டவே முடியல. என்னடா பூட்ட முடியலன்ட்டு அவன் லாஸ்டா ஃபுல்லா ஓபன் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒளிச்சு வச்ச ஃபைல்ஸையுமே வந்து எடுத்துறான். எடுத்துட்டு அதையும் கொண்டு போலான்னு போகும்போது டப்புன்னு நம்ம ஹீரோ போயிட்டு அவன் இருந்து புடிங்கிட்டு, இந்த ஃபைல்ஸை வந்து நீ அங்க கொடுக்க கூடாது, இந்த ஃபைல்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுல உள்ள போட்டோஸா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும், அந்த காலத்துல வீடியோஸ்க்குலாம் வந்து ஒரு சிடி பிளே மாதிரி ஒன்னு இருக்கும் பாத்தீங்களா, அந்த தான் இருக்கட்டும், எல்லாத்தையும் எடுத்துக்கிறான். இதை பார்த்து அவனுமே டே திட்ட போறாயடா, பார்த்தா நம்மள கொன்னுருவாயடா, திட்ட கூட மாட்டாயடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவுமே ஃபர்ஸ்ட் உன் வேலையை மட்டும் நீ பாரு, இதை வந்து நீ யாருக்கிட்டையும் சொல்லாம இருந்தாலே யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி மிரட்டி வச்சிடறான். இப்போ அதுல உள்ள இருக்கிற
இருக்கிறத எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ எடுத்து வச்சுக்கிறான் ஒரு பக்கம். இப்ப நிறைய ஃபைல்ஸ் எடுத்துருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. எங்கன்னு பார்த்தோம்னா இறந்த பணத்தெல்லாம் எரிப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு இடத்துக்கு தான் போறாங்க. அங்க பார்த்தோம்னா ஒருத்தனை கொன்னு உயிரோட இருக்கும் போதே எல்லா பல்லையும் புடுங்கி ரொம்பவுமே கொடுமைப்படுத்தி கொன்னு அவனை எரிக்க போறாங்க. இத பார்த்த நம்ம ஹீரோக்குமே இப்படியாடா கொடுமைப்படுத்துவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ அந்த ஒரு பணத்தையும் எரிச்சிடுறாங்க. பணம் எரிக்கிற இடத்துல நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் போட்டு அதை எரிக்க போகும்போது ஒரே ஒரு ஆபீசர் மட்டும் வந்து டப்புன்னு ஒரு ஃபைல்ஸ் எடுத்து பாக்குறாப்ல. நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோ கூட ஒருத்தன் வந்திருப்பான், அவனுக்கும் ரொம்பவுமே பயமாயிருது, தலகால புரியல. ஏன்னா அதை ஓபன் பண்ணி பார்த்து அதுல ஃபைல் இல்லன்னு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா இவங்களுக்கு சோலி முடிஞ்சிரும். ஆனா நல்லதா போச்சு, அந்த ஒரு ஆபீசருமே ஃபைல மேலையும் கீழையும் பார்த்துட்டு டப்புன்னு ஃபைல போட்டுறான். இவங்களுமே வந்து அதை எரிச்சு போட்டுறாங்க ஃபுல்லா எல்லாத்தையுமே. இப்படி எரிச்சாலும் நிறைய எவிடன்ஸ் வந்து நம்ம ஹீரோ வந்து எடுத்து வச்சிருக்கான். இப்ப அப்படியே அங்க உள்ள ஆபீசருமே நம்ம ஹீரோவை கூட்டு வந்துட்டு எனக்கு நல்ல காரியம் பண்ணிருக்கப்பா, நீ போட்டோ எடுத்தது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரி எல்லா ஃபைல்ஸும் எரிச்சிட்ட, அதுக்காண்டி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, நீ ஒரு பொண்ணு கூட எவ்வளவு ஜாலியா இருக்கணுமோ அவ்வளவு ஜாலியா இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி இவ்வளவு பேரை கஷ்டப்படுத்திருக்கீங்க, இவ்வளவு கேவலமா ஏன்டா நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஹீரோவுமே குளிச்சுட்டு போயிட்டு அந்த பொண்ணு பக்கத்துல உட்காரும் போதுதான் தெரியுது அந்த ஒரு பொண்ணுமே ஸ்பானிஷ் மொழி பேசுது. இத பார்த்த நம்ம ஹீரோவுமே இங்க பாரு, நீ கஷ்டப்படாத, எனக்காண்டி நீ ஒரு உதவி பண்ணு, இது வந்து எவிடன்ஸ், இவங்களை பத்தின எவிடன்ஸ், இவனுங்க நம்மளை எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுமைப்படுத்துறானுங்களோ அந்த அளவுக்கு இவனுங்களை பத்தின உண்மை எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வரணும், அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நிறைய எவிடன்ஸ் எல்லாம் அவட்ட கொடுக்குறான். இப்படி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோவா இருக்கட்டும், நம்ம ஹீரோ கூட இருக்கிற இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நாசி படைகள் எல்லாருமே வந்து எங்கெங்க எவிடன்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் எடுக்கிறாங்க, எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்மகிட்ட இருக்கிற இப்போ இருக்கிற எவிடன்ஸை பாதுகாத்துக்கிட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்ததா பார்த்தோம்னா நம்ம ஹீரோ கிட்ட நிறைய எவிடன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது வந்து ஒவ்வொரு ஆள்கிட்டையும் ஒவ்வொரு எவிடன்ஸ் கொடுக்குறான் மறைச்சு வைக்கிறதுக்காண்டி. கட்டையில மறைச்சு வைக்கிறான், அவனுக்கு வேணுங்கிற எல்லா இடத்துலயும் எவிடன்ஸ் வந்து மறைச்சு வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்படி ஃபுல்லா மறைச்சு வச்சதுக்கு அப்புறம் ரூமுக்குள்ள சந்தோஷமா சத்தம் போட்டு டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வெளியில ரவுண்ட்ஸ் வந்த சோல்ஜருமே என்னடா இவ்வளவு சவுண்டா இருக்குதுன்னு உள்ள போயிட்டு அங்க நம்ம ஹீரோவா இருக்கட்டும், நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அடி அடின்னு துவச்சு அமைதியா இருக்க கத்துக்குவாங்க. என்ன இவ்வளவு சந்தோஷம், என்னாச்சு, என்ன காரணங்கிற மாதிரி டவுட்ல தான் கேக்குறான். ஆனா இவங்களுமே எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்க, அமைதியா இருக்காங்க. இதனால அவனுமே வந்து கிளம்பிடுறான். அடுத்ததா நம்ம ஹீரோவா இருக்கட்டும், நம்ம ஹீரோ மாதிரி நிறைய அடிமைகள்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களை எல்லாத்தையுமே ஒட்டு துணிலாம ஒரே ஒரு துண்டை கொடுத்து எல்லாத்தையுமே நிக்க வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோவோட ரூம் இருக்கும் பாத்தீங்களா, அங்க போயிட்டு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய சோல்ஜர் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணும்போது ஒரு பாட்டில் தெரியாதனமா கீழே விழுந்துருது. கீழே விழுந்ததுமே அந்த பீர் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா கீழே போகிற மாதிரியே இருக்குது. என்னடா கீழே விழுகிற சவுண்ட் கேக்குது அப்படிங்கிற மாதிரி டப்புன்னு அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஓபன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அதுக்குள்ள ஷூ இருக்குது, ரேடியோ இருக்குது, இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது. இத பார்த்துட்டு நிறைய சோல்ஜர் வந்துடுறாங்க. அங்க வந்துட்டு இதை யாரா அங்க ஒளிச்சு வச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேரை சொல்லி கூப்பிட்டே இருக்காங்க. அதுல அந்த ஷூ ஒளிச்சு வச்சிருப்பான், அவனுமே மறையலான்னு பாப்பான். ஆனா அவனையுமே பிடிச்சி உதன்னு உதச்சி மூஞ்செல்லாம் உடச்சு விட்டுருவாங்க. அந்த இடத்துலயே பயங்கரமா குடும்பம் பண்ணிடுவாங்க. இப்படி அடுத்ததா இந்த ஆபீசர் எல்லாருமே வந்து ஒரு நாடகத்தை பார்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோவா இருக்கட்டும், நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இவனுங்க தான் அந்த நாடகத்துல ஆக்ட் பண்ண போறாங்க. இந்த ஒரு நல்ல சான்ஸ்ல நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுமே இங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாசி படைகள் போர்ல தோக்குற மாதிரி இருக்குது, சப்போஸ் தோத்துட்டாங்கன்னா நம்ம ஒருவேளை இங்க உயிரோட யாருமே இருக்க மாட்டோம். ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சமான எவிடன்ஸையாவது வெளிக்காட்டணும், நாங்க இப்படி இல்லாத செத்து போயிருக்கோங்கிறதே வெளியே கொண்டு வரணும், அதுக்கு யாராவது ஒருத்தால் இங்க இருந்து வெளியே போகணும், எப்படியாவது பெர்லின் போய் பெர்லின்ல இருந்து போலந்து போயிட்டோம்னா அங்க நம்ம எவிடன்ஸ் வந்து கொடுத்து எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடலாம், அதுக்கு நீ போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. முக்கியமா இங்க இருந்து சும்மா நார்மலாலாம் போயிட மாட்டேன், கிரேனேட் எல்லாம் வந்து ஏத்திட்டு போவாங்க பாத்தியா பெட்டி, அந்த பெட்டிக்குள்ள வச்சுதான் உன்னை அனுப்ப போறோம். அதனால அந்த கிரேனேட் அனுப்புற இடத்துல ஒருத்தர் இருப்பான், அங்க போனா உன்னை வச்சு அடைக்கிறதுக்கான பெர்ஃபெக்டான வேலையெல்லாம் அவன் பாத்துருவான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே ஒரு பக்கம் நாடகத்தை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஹீரோ தலைதெறிக்க ஓடுறான். இந்த நாடகத்துல பயங்கரமா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். ஒரு பக்கம் நம்ம ஹீரோவுமே மறைஞ்சு மறைஞ்சு பையா அந்த ஒரு கிரானைட்ல இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஒரு இடத்துக்கு போயிடுறான். இன்னொரு பக்கம் நாடகத்துல இவன் பாட்டு ரொம்பவுமே மொக்கையா பாடிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து வெறுப்பாயிருது அங்க உள்ள சோல்ஜருக்கு, முக்காவாசி பேத்துக்கு. முக்கியமா ஒரு சோல்ஜர் வந்து ரைடு வருவார் பாத்தீங்களா, அவருமே அவனோட பாட்டு முடிஞ்சதும் இவங்க மேல ஒரு அளவுக்கு டவுட்டா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போலான்னு எழுந்ததுமே அங்க உள்ள நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருப்பான், அவனுமே டப்புன்னு தடுத்து நம்ம வார்டனுக்காண்டி ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லியிருப்பான். அதே மாதிரி நம்ம வார்டனை வச்சு ஒரு பாட்டு பாடியிருப்பான், அதுவும் மொக்கையா தான் இருக்கும். எப்படியோ ஒரு வழியா இந்த பாட்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பரவாயில்லையப்பா நீ நல்லா பாட்டு பாடுறிய வா போவோம் அப்படின்ட்டு அந்த வார்டனுமே அந்த பாட்டு பாடியிருப்பான்ல அவனையுமே கூட்டி போயிருவாங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது மேல இருந்து கீழே தள்ளி விட்டுருவான் அந்த ஒரு சோல்ஜருமே. அந்த ஸ்டேஸ் ஆஃப் டெத் படிக்கட்டுல அரை உயிரோட அவனுமே தவழ்ந்துகிட்டு இருப்பான். விறுவிறுன்னு கீழே இறங்கி போன அந்த வார்டனுமே அவனோட தலையிலேயே மிதிச்சு கொன்னுருவாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இவருமே அப்படியே ரைடுக்கு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் நம்ம ஹீரோ கூட ஒருத்தர் இருப்பான் பாத்தீங்களா, அவனுமே இங்க பாரு என்னோட ஒய்ஃப் வந்து அங்க தன்னந்தனியா இருக்கா, என்னோட ஒய்ஃபா இருக்கட்டும் அம்மா அப்பாவா இருக்கட்டும் எல்லாருமே வந்து தனியா இருக்காங்க, நான் போறேன், நான் போனா அவங்களை காப்பாத்துற மாதிரி இருக்கும், முக்கியமா நீ வந்து இந்த
இந்த எவிடன்ஸை வெளியே காட்டணும்னு சொல்றல, இந்த எவிடன்ஸை வந்து நான் வெளியும் காட்டிடுவேன், ப்ளீஸ் எனக்காக நீ இதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இதை பார்த்த நம்ம ஹீரோ சரி ஓகே நீயே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஒரு வார்டன் சொல்லியிருந்தான் பாத்தீங்களா, அவனுமே வந்துடுறான். கரெக்டா நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்குமே வந்ததுமே என்னடா சவுண்டா கேக்குது அப்படின்ட்டு இவனுமே லாக்க ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் பார்ப்பான். அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே வந்து ஒளிஞ்சிருப்பாங்க. நல்ல வேலை யாருமே இல்லன்ட்டு அப்படியே போயிருவான். இதை பார்த்த நம்ம ஹீரோவுமே கடவுளை என்ன காப்பாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட நிறைய சிடியா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும், போட்டோவா இருக்கட்டும், இதுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அவன்கிட்ட கொடுத்து இதை போயிட்டு நீ வெளியே வந்து சொல்லு அப்படின்ட்டு அவனையுமே அந்த பெட்டிக்குள்ள வச்சு ஆணி அடிச்சு அனுப்பிட்டுருவாங்க. இன்னொரு பக்கம் எப்படி போனோம் அதே மாதிரி நம்ம ஹீரோ வந்து அந்த நடிக்கிற இடத்துக்கு வந்து ஆக்ட் பண்ற இடத்துக்கு வந்து வந்துருவான். அதுக்கப்புறம் டான்ஸ் நாடகம் அப்படின்ட்டு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி அன்னைக்கு நைட்டு எல்லாத்தையுமே வெளியே நிக்க வச்சு எல்லாருமே கரெக்டா இருக்காங்களா இல்ல யாராவது தப்பிச்சு போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த வார்டன் தான். இப்படி பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஓகே எல்லாருமே கரெக்டா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போனா ரூமுக்குள்ள நம்ம ஹீரோவா இருக்கட்டும் இன்னும் நிறைய பேரை நிக்க வச்சு அந்த வார்டனுமே ஃபுல்லா செக் பண்றான். ஆனா மாதிரி இவன் கண்ணுக்கு எதுவும் தென்படல, அதனால அவனுமே போயிடுறான். இப்படி அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்ம ஹீரோவுமே ஒரு இடத்துக்கு போறான். அந்த இடத்துக்கு போய் பார்த்தா குட்டையா ஒருத்தர் இருக்கான். இவன் டைமே வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவனும் வந்து யூதர்களுங்கிறது தெரிய வருது. இப்ப இவங்களையுமே போட்டோ எடுத்து எவிடன்ஸ்க்காக வச்சுக்கிறாங்க. இப்படி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோ வந்து நிறைய போட்டோஸ்ல இருக்குல்ல அதோட கிளிப்ஸை எல்லாத்தையுமே எடுத்து அவனோட சட்ட பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறான். இப்படி வச்சுக்கிட்டு இருக்கும்போது டப்புனு சோல்ஜர் வந்துடுறாங்க. வந்ததுமே எப்ப தம்பி நீங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனையுமே கார்ல ஏறி கூட்டி போயிருவாங்க. கார்ல ஏறி எங்க கூட்டி போவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பெரிய ஆபீசர் இருப்பாங்கல்ல அவனோட வீட்டுக்கு தான் கூட்டி போவாங்க. ஆக்சுவலா அங்க ஏதோ ஒரு செலிப்ரேட் பண்றாங்க போல. அங்க போனதுமே அங்க பெரிய ஆர்மி ஆபீசருமே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இதுக்கப்புறம் நீ தான் வந்து இங்க நடக்கிற செலிப்ரேஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து போட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாப்ல. நம்ம ஹீரோவுமே போயிட்டு அப்படியே கோட் ஷூட் எல்லாம் போட்டு செம்மையா வரான். இப்ப நம்ம ஹீரோவுமே அந்த ஆர்மி ஆபீசரா இருக்கட்டும் இவங்களை எல்லாத்தையுமே வந்து பயங்கரமா நிக்க வச்சு போட்டோ எடுத்துறான். அதுக்கப்புறம் வாண்டடா யாரு கூட நல்லா பழகணும்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஆபீசர் இருக்காப்ல. அவர் ஆர்மியா என்னன்னு தெரியல, ஆனா ஒருத்தர் தனியா நிக்கிறாப்ல. ஃபேமிலி மேட் மாதிரி தான் இருக்குது. டப்புன்னு அவரு கூட போயிட்டு பழகிக்கிட்டு பேசிக்கிட்டு உங்களை நான் போட்டோ எடுத்து தரட்டுமா அப்படின்னு சொல்லி அவருக்கு போட்டோ எடுத்து வந்து ஐஸ் எல்லாம் வச்சிடறான். இப்படியே இருக்கும்போது இன்னொரு பக்கம் அந்த குட்டி பையனுமே இருக்கான். அவனையுமே நம்ம ஹீரோ பாத்துறாப்ல. நம்ம ஹீரோவுமே விறுவிறுன்னு போயிட்டு இங்க பாருடா எனக்கு ஒரே ஒரு உதவி செய், நம்ம இங்க இருந்து கூடி சீக்கிரத்துல வெளியே போயிருவோம், அதுக்காக இந்த எவிடன்ஸ் வந்து நீ கையிலேயே வச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த ஒரு குட்டி பையனுமே நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் உயிரோட இருக்கிறது உனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோவுமே ஒருத்தங்க கூட நல்லா சேர்ந்தான்னு சொன்னேன் பாத்தீங்களா ஒரு ஆபீசர், அவனுமே மேல போயிட்டு அந்த ஆபீசரோட மகன் ரொம்பவுமே சுழிச்சட்டை பிடிச்சவன், துப்பாக்கி எடுத்து எல்லாத்தையும் மானாங்கணிக்க சாதாரணமா சுடுவான் போல. அந்த அளவுக்கு அவன் மவனுக்கே பவர் இருக்குது. அவருமே ஒரு சிலை கொடுக்குறாப்ல, அதையுமே வாங்கி வச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்க நம்ம ஹீரோக்கு தான் பயமாகுது. ஏன்னா நம்ம ஹீரோனா ஈஸியா செக் பண்ணிடுவாங்க. அதனால நம்ம ஹீரோவுமே அந்த குட்டி பையன்ட்ட எப்படியாவது இந்த எவிடன்ஸ் வந்து கொடுத்துடணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவுமே கொடுக்கலான்னு போகும்போது அந்த குட்டி பையன்ட்ட உள்ள கிளாஸ் எல்லாமே கீழே விழுந்து உடைஞ்சு போயிடும். இதை பார்த்து அந்த சோல்ஜரோட மகனுமே ஒரு துப்பாக்கி எட்டு வந்து அந்த குட்டி பையனை சுடுற மாதிரியே வருவான். எல்லாருமே மிரண்டு போயிருவாங்க. ஒரு செகண்ட்லயே சுற்றாரா நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனா பட்டுன்னு சுடுவான் பாத்தீங்களா. ஆனா அந்த குட்டி பையனுக்கு எதுவும் ஆகுது. ஆக்சுவலா இது வந்து ஒரு பொம்மை துப்பாக்கி தான், குண்டு போடாத துப்பாக்கி. இப்ப இதை பார்த்து அந்த ஆர்மி ஆபீசருமே அந்த ஒரு துப்பாக்கியில நிறைய புல்லட்டை போட்டு இப்ப சுடுறா அப்படின்ட்டு அவங்களோட மகன்கிட்ட வந்து கொடுத்துருப்பான். அவனுமே அப்படியே கையெல்லாம் நடுங்கி மானாங்கணிக்க டப்புன்னு ஒரு லைட்டை பார்த்து ஷூட் பண்ணிடுவான். சரி இந்த வட்டம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்மி ஆபீசரும் அவன் மகனும் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து யாருக்கு குறி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த குட்டி பையன் தான் இருப்பான் முன்னாடி. இதை பார்த்துட்டு எல்லாருமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவா இருக்கட்டும், நம்ம ஹீரோ வந்து ஒரு ஆபீசர் கூட பழகினால அவரா இருக்கட்டும், எல்லாருமே பயந்து போயிட்டு வேணாம் அவன் குட்டி பையன் சின்ன பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்து வெறுப்பான அந்த ஒரு ஆர்மி ஆபீசருமே பக்கத்துல உள்ள ஒருத்தனை சுட்டு போட்டு தாக்கிடுவாப்ல. ஆனா இப்படி சுட்டு செத்துறாங்கல்ல, இதை பார்த்து ரொம்பவுமே இலக்கரமா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த நாசிப்படைகள். இப்ப இவங்க எல்லாருமே போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவுமே அவன்கிட்ட உள்ள எவிடன்ஸா இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே இங்க பாரியா இதை நீ வந்து பத்திரமா வச்சிரு, நான் கேட்கும்போது இதை எனக்கு கொடு, கண்டிப்பா நம்ம மட்டும் கிடையாது நமக்காக இன்னும் நிறைய பேர் செத்தாங்க பாத்தியா அவங்களுக்கு இது உதவும், கண்டிப்பா இந்த நன்மையை நம்ம செஞ்சாகணும் அப்படின்ட்டு அந்த ஒரு எவிடன்ஸுமே கொடுக்குறான். அந்த ஒரு குட்டி பையனுமே வாங்கி வச்சுக்கிறான். வாங்கிட்டு இந்த ஒரு குட்டி பையனை அங்கேயே தங்குறதுக்காக அங்க உள்ள ஒரு ஆபீசர் வந்து கூட்டி போறாங்க. கூட்டி போயிட்டு இவனை நல்லா பாத்துக்கோங்க அப்படின்ட்டு இவருமே கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் அங்க வேலை பார்க்குற அம்மாவுமே வந்து இதுதான்ப்பா உன் பெட்டு அப்படின்ட்டு அந்த குட்டி பையனை கூட்டி காமிச்சிடுறாங்க. இவன் பக்கத்துல யார் இருக்கா எவர் இருக்கா எதுவுமே தெரியாம அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அந்த கிளம்பி முன்னாடி அந்த தலகணி கடியில வைக்கிறான். இதையுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா அந்த ஒரு பாட்டியுமே எந்த ஒரு ரியாக்ஷனுமே பண்ணாம அதுவுமே போயிருது நார்மலா. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோ கூட இன்னும் நிறைய பேர் இருப்பாங்களா, எல்லாத்தையுமே அதாவது அந்த அடிமையான கைதிகள் எல்லாத்தையுமே வரிசையா நிக்க வச்சிருக்காங்க. எதுக்கு நிக்க வச்சிருக்காங்கன்னு மண்டை குழம்பி போய் நிக்கும் போது ஒரு வண்டியில ஒருத்தர் நிக்க வச்சு கூட்டி வராங்க. அது யாருன்னு பார்த்தோம்னா அந்த ஷூவா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே மறைச்சு வச்சான் பாத்தீங்களா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு, அவனை தான் கூட்டி வராங்க. அவனையுமே கூட்டி வந்து
எல்லாருக்கும் முன்னாடியுமே வந்து தூக்குல போடுறாங்க. ஆனா தூக்குல போட்டதுமே கயிறு அந்துகிட்டு தப்பிச்சிடறான் ஏதோ ஒரு லக்குல. நீ எப்படா தப்பிக்க போச்சு அப்படின்ட்டு அந்த நாசி படைகள் திரும்பவும் வந்து தூக்குல போடுறாங்க. அவன் தூக்குல போட்டதுமே செத்து போயிடுறான். அவன் இப்படி அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்ம ஹீரோவா இருக்கட்டும், நம்ம ஹீரோ கூட ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகுற ஒரு ஆர்மி ஆபீசரா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஒரு ஆர்மி ஆபீசருமே நிறைய மக்களை பிடிச்சிட்டு வந்து நாங்க அடிமைகளா வச்சிருக்கோங்கிறத பெருமை பீத்திக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காப்ல. இத பார்த்த நம்ம ஹீரோவுமே டப்புன்னு ஒரு பாட்டில் எடுத்து எரிஞ்சு, உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையடா லூசு பயல, எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? கர்ப்பிணி பெண்ணா இருக்கட்டும், ஒரு அப்பாவா இருக்கட்டும், ஒரு பையனா இருக்கட்டும், குட்டி பையனா இருக்கட்டும், எல்லாரும் இறந்து போய்கிட்டு இருக்காங்க. உனக்கு ஓடுற ரத்தம் தானே அவங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன் இப்படி எல்லாத்தையும் கொன்னுகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ஒரு ஆபீசருமே டப்புன்னு கன் எடுத்து காமிக்க ஆரம்பிச்சிடறாப்ல. இது பார்த்து வெறியான நம்ம ஹீரோவுமே நெத்தி அந்த கன்னு பக்கத்துல கொண்டு போயிட்டு இப்ப சுடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் பேசுறத பார்த்து அந்த ஆபீசருக்குமே ரொம்பவுமே பயமாயிரும். இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பயங்கரமா சண்டை நடக்குது. இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்ச ஆர்மிக்காரங்க எல்லாருமே வந்துட்டு நம்ம ஹீரோவை அடிச்சு துவச்சி அவனையுமே கூட்டி போயிட்டு தனி ரூம்ல அடைச்சு போட்டுறாங்க. இப்போ அந்த ரூம்ல ஒரு சவுண்ட் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குது. நம்ம ஹீரோக்கு எங்க இருந்து கேக்குதுன்னு கூட தெரியல. ரொம்பவுமே டவுட் ஆயிட்டு சுத்தி முத்தி பார்த்து அப்புறமா கீழே குனிஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கீழே வந்து ஒரு பெரிய ஹோல் இருக்குதுன்ட்டு. அதையுமே ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ கூட போலந்துக்கு போனோம், அங்க போயிட்டு எல்லா எவிடன்ஸையும் வந்து காமிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கிரேனேட் எல்லாம் ஏத்திட்டு போற ஒரு பெட்டிக்குள்ள வச்சு அனுப்பிட்டுருவோம் பாத்தீங்களா. அவன் தான் வந்து அந்த ரூமுக்குள்ள இருக்கான். ஏன்னா அவனையும் அடிச்சு புடிச்சிட்டாங்க போல. ஆனா அவன் ஒன்னே ஒன்னு சொல்றான், இங்க பாரு நான் யாருக்கிட்டையும் உண்மையை சொல்லல, நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த உண்மைகள் எல்லாமே வந்து வெளி உலகத்துக்கு தெரியணும், இந்த உன்னோட எவிடன்ஸ் அப்படின்ட்டு எல்லா எவிடன்ஸுமே வந்து கொடுக்குறான். இதையுமே நம்ம ஹீரோ வாங்கிடுறான். வாங்கினதுக்கு அப்புறமா இதை எங்கடா ஒளிச்சு வைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஆர்மி மணி எல்லாருமே இவனை தேடி வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ அவன் இருக்கிற ஒரு கயிறு எடுத்து போட்டோ ரோல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள விட்டு கட்டி மறைச்சு வச்சிடறான். இப்ப அப்படியே அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ பொலன்னு பொழந்துகிட்டு இருக்காங்க இந்த ஆர்மி சோல்ஜர் எல்லாமே. ஏண்டா ஒரு ஆபீசரே போய் அடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்செல்லாம் உடைச்சு விட்டுறாங்க. அதுக்காக மட்டும் அடிக்கல, இவங்க கிட்ட நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கிறது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போயிருது. நம்ம ஹீரோ கூட ஒரு இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து சொல்லி கொடுத்திருப்பான் போல. இந்த உண்மை தெரிஞ்சு எப்படியாவது இருந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வாங்கணும்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ எதுவுமே சொல்ல மாட்டான். இப்ப அப்படியே அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ தன்னந்தனியா தொங்கிக்கிட்டு இருக்கான். ஒரு போலீஸ் ஆபீசர் கூட காணோம். அடுத்த ஒரு செகண்ட்ல நம்ம ஹீரோ அப்படியே கூட்டி போறாங்க. கூட்டி போயிட்டு அந்த கருப்பு வேணும்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த வேணுக்குள்ள ஏத்திடுறாங்க. இப்ப அந்த வேணுக்குள்ள ஏத்துனதுமே வந்து இவனுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. சொன்ன நாயி அந்த உட்கார்ந்துருக்கான் பாத்தீங்களா, இவன் தான். இவன் வேற யாரும் கிடையாது. நம்ம ஹீரோ வந்து ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து எரிக்க போலான்னும் போது ஒருத்தன் இருந்து வந்து ஒரு ஃபைல்ஸை புடிங்கி இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த நாய் தான் அவன். இப்போ சட்டையை பிடிச்சி ஏன்டா இப்படி உண்மையை சொன்னங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். இவங்க பேசிக்கிட்டு இருக்கிற அதே நேரத்துல இவங்க வண்டிக்குள்ள விஷவாயுமே வந்துருது. ஒவ்வொருத்தவனுக்கும் மூச்சு விடவே முடியல. இப்படியே இருந்துகிட்டு இருக்கும்போது டமார்னு ஒரு சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்ட் கேட்ட அடுத்த செகண்ட்ல வண்டியை போயிட்டு ஓரமா நிறுத்திட்டு நாசிப்படை சோல்ஜருமே வெளியே வந்து பார்த்தா அந்த விஷவாயு போற பைப்புமே எரிஞ்சு போய் கிடக்குது. ஏன்னு பார்த்தா இரண்டாம் உலக போர்ல ஜெர்மனிக்கு ஆப்போசிட்டா அமெரிக்காவா இருக்கட்டும் பிரான்ஸா இருக்கட்டும் பயங்கரமா போர் ஏற்படுத்தி இருந்தாங்க. அதனால இந்த நாசி கேம்ப் இருக்கு பாத்தீங்களா, இந்த நாசி படைகள் அந்த இடத்துக்கே வந்து தாக்குதலை ஏற்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இத பார்த்து எல்லாத்தையுமே வண்டியில இருந்து இறக்கி விட்டு நீங்க இங்க இருந்து யாருமே உயிரோட போக மாட்டேங்கடா அப்படின்ட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது அதுல ஒருத்தன் எதிர்த்து பேசுவான். அவனையுமே போட்டு தள்ளிடுவான். சரி இதுதான்டா தப்பிக்கிற சான்ஸ் இன்னொருத்தவன் வந்து ஓட ஆரம்பிப்பான். அவனையும் போட்டு தள்ளிடுவாங்க. இப்ப எல்லாருமே அமைதியா இருந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நெத்தி போட்டுல கண்ணு இருக்கும். ஆனா இந்த நாசி படைகள் இருக்கிற இடத்த மாறி மாறி தாக்குறதுனால அவங்களுமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ வந்து அப்படியே பூமியில படுத்து சிரிப்பான் பாருங்களேன். அந்த சந்தோஷத்துக்கு விலை மதிப்பே கிடையாது. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா அந்த நாசி கேம்ப் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேம்பே தரமட்டமா ஆக்கியிருப்பாங்க அந்த அமெரிக்காக்காரங்க பிரான்ஸ்காரங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து. அதனால அங்க இவ்வளவு நாள் கைதிகளா இருந்தாங்க பாத்தீங்களா பொதுமக்கள், அவங்க எல்லாருமே அந்த இடத்த கவர் பண்ணிடுவாங்க எல்லாருமே. இதுல கோழி குஞ்சு போட்ட மாதிரி அந்த வார்டன் ஒருத்தன் சொல்லிருப்பேன்ல, அவன் மட்டும் சிக்குவான். சிக்குனாண்டா சிவனாண்டி அப்படின்ட்டு அவனை சுத்திலுமே சுத்து போட்டு அவனை கும்முன்னு கும்மி அதே இடத்துல கொண்டு போட்டுருவாங்க. இன்னொரு பக்கம் இந்த நாசி படைகள் சோல்ஜர்லாம் வந்து கன்னு எல்லா ஆயுதங்கள்லாம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட ஆயுதத்தை வந்து இவங்க கவர் பண்ணிட்டு இவங்க எல்லாருமே வந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுமே ஒருத்தன் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட இங்க பாரு இந்த கண்ணை நீ வச்சுக்கோ, இது எல்லாமே அவங்களோட கண்ணு தான், நம்ம எடுத்துக்கிட்டோம், இதை வச்சு நம்ம தப்பிச்சு போயிடணும் எப்படியாவது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோக்குமே ஒரு கண்ணை கொடுத்துறாங்க. ஒரு பக்கம் அவங்க ஓடி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் எவிடன்ஸ் எல்லாம் எங்கெங்க மறைச்சு வச்சோமோ எல்லாத்தையும் வந்து எடுக்கணும்ல, அதனால நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் ஒருத்தனும் போறான். இவங்க போனதுமே வந்து இவங்க எங்கெங்கெல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்களோ அதை எல்லாத்தையுமே எடுத்துறாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ கூட ஒரு குள்ள மனிதர் கூட போட்டோ எடுத்திருப்பான். அவனையுமே ரெண்டா வெட்டி மனுஷன் கூட பார்க்காம ஆராய்ச்சி பண்ணி மியூசியத்துல வைக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. இதை பார்த்து மிரண்டு போயிடுவான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா போட்டோ எடுக்கிற மாதிரி சவுண்ட் மட்டும் கேட்கும். என்னடா அப்படின்ட்டு இவன் போய் பார்த்தா நம்ம ஹீரோவும் ஒரு சோல்ஜரும் சண்டை போட்டிருப்பாங்கல்ல, அவர் தான் உட்கார்ந்துருக்காப்ல. அப்போ அவருமே நான் அப்பாவி என்னை எதுவும் பண்ணிடாத, நான் உன்னை கொல்லணும்னு நினைச்சிருந்தா அன்னைக்கே உன்னை சுற்றுப்பேன்ல, நான் சத்தியமா வந்து உங்களை அடிமைப்படுத்தணும் உங்களை துன்புறுத்தணும் அப்படிலாம் எனக்கு
எனக்கு எண்ணமே கிடையாது, என்ன தயவு செய்து விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இத பார்த்த நம்ம ஹீரோவுமே அடங்கொய்யால ஒன்ன மாதிரி என்ன நினைச்சியா அப்படின்ட்டு போயிருவோம் நார்மலா. இது ஒரு வேற லெவல் சீன்னே சொல்லலாம். இப்ப அங்க இருந்து அப்படியே வெளியே வந்தா நம்ம ஹீரோ கூட உடலுறவு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாசி சோல்ஜருமே வந்து சொல்லிருப்பாங்கல்ல. ஆனா அந்த பொண்ணு கிட்ட அந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் எதுவுமே பண்ணாம நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும்னா நீ இந்த எவிடன்ஸை மட்டும் வச்சிருன்னு சொல்லிருப்பான். அவகிட்ட இருந்து இந்த எவிடன்ஸை வாங்கிக்கிட்டு நம்ம ஹீரோ அப்படியே பையா வெளியே போறான். வெளியே போய் பார்த்தோம்னா இந்த நாசிஸ் படைகளோட சின்னம் இருக்கும் பாத்தீங்களா, அதையுமே இழுத்து உடைச்சிடுறாங்க. இந்த இடத்துக்கு பிரான்ஸும் அமெரிக்கா படைகள் இவங்களுமே வந்து அந்த ஒரு பிளேஸை வந்து கைப்பற்றுறாங்க. அந்த இடத்துல அமெரிக்கா பிரான்ஸ் கொடியை வந்து பறக்க விட்டுறாங்க. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்ம ஹீரோவா இருக்கட்டும், நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு இடத்துக்கு போறாங்க. எங்கன்னு பார்த்தோம்னா அந்த ஒரு குட்டி பையன்ட்ட வந்து எவிடன்ஸ் கொடுத்திருப்பாங்க பாத்தீங்களா, அதை வாங்குறதுக்காக தான் போறான். அங்க போய் பார்த்தா அந்த குட்டி பையனையே அந்த வேலைக்கார பாட்டியம்மான்னு சொல்லி பாத்தீங்களா, அந்த பாட்டியம்மா தான் பாத்துக்குது. ஃபுல்லா அந்த பாட்டியம்மா வந்து அதை பாதுகாக்க ஆரம்பிச்சிருச்சு போல. அது ஒரு கல்லுக்குள்ள இருந்துலாம் எடுத்துருது நிறைய எவிடன்ஸ. இது எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு லாஸ்டா அந்த பாட்டியம்மாவா இருக்கட்டும், அந்த குட்டி பையனா இருக்கட்டும், நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையுமே உட்கார வச்சு நம்ம ஹீரோவுமே அப்படியே ஒரு போட்டோ எடுக்கிறான். அதோட அந்த படத்தையும் முடிக்கிறாங்க. என்னடா ராஜு படம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா படம் முடியலங்க. இதுக்கப்புறம் இவங்க எடுத்திருப்பாங்களா இந்த எவிடன்ஸ் எல்லாமே, அதை எல்லாத்தையுமே கோர்ட்டு மூலியமா நிரூபிக்கிறாங்க. இவங்க இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்திருக்காங்க அப்படின்ட்டு. முக்கியமா இந்த எவிடன்ஸ்ல இந்த படம் ஃபுல்லா பார்த்திருப்பீங்க எந்தெந்த ஆபீசர் வந்து எப்படி கொடுமைப்படுத்திருக்காங்கன்ட்டு. அந்த எல்லா ஆபீசருமே அந்த வீடியோல தெளிவா தெரியுறாங்க போட்டோலையும். இதனால அவங்களுக்கு வந்து பயங்கரமா தண்டனையும் வந்து கிடைக்குது. இது அந்த கோர்ட்டு மூலியமா வெளி உலகத்துக்கு எல்லாத்துக்குமே இப்படி எல்லாம் இருந்ததுங்கிறது தெரிய வருது. அதாவது தூக்குல போட்டதா இருக்கட்டும், வெளியே நிறைய பேர் பணியில செத்து கிடந்தாங்களா அதுவா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் எப்படி செத்தாங்கிறத உண்மையான சம்பவத்துல எப்படி நடந்திருக்குமோ அந்த ஒரு உண்மையான சம்பவத்தை தான் நமக்கு போட்டோவா காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே இதோட இந்த படத்தையும் வேற ரகமா முடிக்கிறாங்க. என்னடா ராஜு படம் முடிஞ்சா அப்படின்னு கேட்டா படம் முடிஞ்சுங்க. முக்கியமா உங்களுக்கு இந்த படத்துல இருந்து உங்களுக்கு ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்கணும்னா, போருங்கிறது இரு நாட்டுக்கு இடையில இருக்கிற பெரிய பெரிய ஒரே தலைவர்கள் எடுக்கிற முடிவுனால பாதிக்கப்படுறது அந்த நாட்டு தலைவர்கள் கிடையாது, அந்த நாட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிற அப்பாவி பொதுமக்கள் தான் வந்து இதுக்கு பலியாகிறாங்க. முக்கியமா இப்ப நடக்கிற ஈரான் அமெரிக்கா போற கூட சொல்லலாம். இந்த படத்தை பார்க்கிற நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே தயவு செய்து போருன்னு ஒண்ணு வரக்கூடாது, அதனால நம்ம மக்கள் யாரும் வந்து துன்பப்படக்கூடாதுங்கிறத மட்டும் நினைச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய படம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் நம்ம போடுற ஒவ்வொரு படமும் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் தேடி வரும். திஸ் இஸ் யுவர் ஆர்ஜி எக்ஸ்பெக்டேஷன் தமிழ். வரட்டா.